ஹாய் வள்ளி. நான் பார்க்க தான் ஒல்லி, ஆனா பாஞ்சா கில்லி. நம்ம மேட்டர் உங்க அப்பாட்ட சொல்லி எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடு. ஹலோ, என்னது ஆபீஸா வேற ஏதாவது? நம்மால டேஷ் பண்ண பாட்டில இது இந்தமா மச்சான். என்னடா அவடா? எவடா? ஐயோ இவடா. எவடா? இவனா? எவடா? ரோஸ்ரா. ரோசா எங்கடா? எல்லாத்தையும் இங்கே கேப்பியா? வாடா. மச்சான் எங்கடா பாத்த? சொல்றா. ஐயோ இங்கதான்டா பார்த்தேன். மாடி ஏறி போறடா. இங்கதான் பாத்தியா? கரெக்டா சொல்றா. ஓ என் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன்டா. டேய் இங்க பார், நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவ இந்த பில்டிங்ல தான் எங்கேயோ இருப்பா. கண்டிப்பா கண்டுபிடிக்கிறோம். அண்ணே, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஆஹா, இவனா எந்த பொம்பளை மாட்டி விட போறான்னு தெரியலையே. என்னண்ணே இப்பெல்லாம் என்னன்னே தெரியலண்ணே. நான் பார்த்தாலே தெரிச்சு வரீங்களே ஏண்ணே? அவ்வளோ ராசி ஆனவன்டா நீ, அவ்வளோ ராசி. அதை விடுங்கண்ணே. இவங்க 2 நாளா உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதான் கூட்டு வந்தேன். என்ன விஷயமாடா? அது ஒண்ணு இல்லண்ணே, இந்த ஊட்டி கொடைக்கானல் 15 நாள் டூராமா. வண்டி வேணும்னு கேட்டாங்க, அதான் கூட்டு வந்தேன். ஏன் உங்களுக்கு வேற காரே கிடைக்கலையா? அண்ணே நில்லுங்கண்ணே. அவங்க 2 பேரும் உங்க கார்ல தான் போனோன்னு அடம் பிடிக்கிறாங்கண்ணே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கமிஷனு கரெக்டா வரணும். ஆமா, 4 கோடி ரூபாய் டீலிங்கு, இவருக்கு கமிஷன் வேற. வா 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 வா. ஏய் பார்த்து நல்லா தொடுறா கண்ணாடி எல்லாம். அதே நம்பர் தான் சார், நோட் பண்ணிக்கங்க. டேய் என்னடா பண்றானுங்க இவனுங்க? அண்ணே ஊட்டி கொடைக்கானலுக்கு எவ்வளவு செலவாகுன்னு கால்குலேஷன் போட்டு பாக்குறாங்க. அதான் இப்பதானா நீ உருப்படியான காரியம் செஞ்சிருக்க. அண்ணே இன்னொரு விஷயம், கார் கொடுத்ததும் கமிஷன் கரெக்டா வந்துடணும். டேய் நல்ல கரெக்டான பார்ட்டி தானே? பக்கானே. சார் வண்டி சாவி கொஞ்சம் கொடுங்க. டேய் எதுக்குடா சாவி கேக்குறானுங்க? அண்ணே இவ்வளவு தூரம் போறாங்க, இன்ஜினை செக் பண்ணி பார்க்க வேணாமா? கொடுங்கண்ணா, இந்தாயா போயா, போய் வண்டியை செக் பண்ணி பாருங்க. போங்க சீக்கிரம் போங்க. தம்பி வண்டிக்குள்ள உங்களுக்கு தேவையான பொருள் ஏதாவது இருந்தா எடுத்துருப்பா. எதுக்கு? என்னது எதுக்கா? 6 மாசம் டியூ கட்டல. இந்த தம்பி தான் அட்ரஸ் காமிச்சது. ஆஹா, இவனுங்க சீசிங் பார்ட்டியா? நாமளே இவரை மாட்டி விட்டவன். அப்படியே நாம எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஐயோ ஐயோ ஐயோ. நான் என்னடா உனக்கு பாவம் பண்ண? இப்படி பண்ணிட்டியடா. நானே ஒரு காரை வச்சுன்னு பொழப்பு ஓட்டின்னு இருந்தேன். என் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டியடா. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. டேய் நேத்து உன் ஆளை இங்கதான் எங்கேயோ பார்த்தேன்னு தெரியாதனமா சொல்லிட்டேன்டா. அதுக்காக காலையில 7:30 கொண்டு வந்து நிறுத்துவியாடா? வரமாட்டடா, விடுறா என்ன. ஏய் பராங்க. அது பால்காரிடா. என்னடா இவன் படுத்துறான். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்ன எப்பயும் லேட்டா வருவீங்க? இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கீங்க? சும்மா. ஆமா எல்லாம் கேட்டார். உன்னால மானம் போகுதுடா. பியூனே வந்துட்டாரு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே. டேய் மச்சான் 9:30 மணி ஆயிடுச்சுடா. இதுக்கப்புறம் வருவான்றது எனக்கு டவுட் தான்டா. வாடா, நிறைய அப்ளிகேஷன் வந்துடும். வாடா. உனக்கென்ன மேலே நின்றாய் ஓனந்தலாலா, உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா. உனக்கென்ன மேலே நின்றாய். வந்து தொலையாண்டா, மானம் போகுதுடா. How are you? Fine. டேய் டேய் டேய், அப்புறம் தம்பி வச்சா. அட பாவி, பத்தி குச்சிக்கு வந்த வாழ்வ பாருடா. ஐயோ ஐயோ. டேய் அங்க பாருடா, நீ காலையில இருந்து ஒரு ஃபிகருக்காக ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்க. பள்ளி மாதிரி இருந்துட்டு 2 பட்லி சோட உள்ள போயிட்டு இருக்கான் பாரு. வந்து தொலைடா. நீ வேற இருடா. நீ வேணா போடா, நான் வர அடங்க மாட்டேன். அப்பா இந்த அக்கா தட்டுல 500 ரூபாய் போட்டுருக்காங்கப்பா. அம்மா எல்லாரும் இங்க தட்டுல 1 ரூபாயோ 2 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ 10 ரூபாயோ 20 ரூபாயோ போடுவாங்க. ஆனா நீங்க 500 ரூபாய் போட்டிருக்கீங்க. நீங்க தெய்வம் தாய். அம்மா எல்லாரும் ஐயோ என்னங்க நீங்க இதுக்கு போய் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? உங்களை மாதிரி திறமையான கலைஞர்களுக்கு எவ்வளவோ செய்யணும். ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, அவ்வளவுதான். என்ன சீனு இங்க நின்னுட்டு இருக்க? சார் வணக்கம் சார். டைம் ஆச்சு, வா போவோம்.
வா. இவனோட பெரிய தொல்லையா போச்சு. ஐயோ ஐயோ சீன, இந்த ஏசியோட டார்ச்சர் தாங்க முடியல. பயங்கர டென்ஷன் ஆகுறான். இப்பதான் அவன் கேபினுக்கே போனான். அப்புறம் நீ தான் இந்த சினிமாக்கு பாட்டெல்லாம் எழுதுவல, அதுல இருந்து ஒரு 4 வரி எடுத்து அப்படியே மேஜ மேல லைட்டா தூவி விட. பியூட்டிஃபுல் வாய்ஸ். யாருன்னு பார்த்து பாராட்டணும். தேன்மொழி, உங்களை ஏசி வர சொன்னாங்க. மேல போங்க. போயிட்டு வந்து பார்க்கலாம். என்ன சீனி, நீ இவ்வளோ பெரிய திறமையை வச்சுக்கிட்டு கேவலம் இந்த ஆபீஸ்ல வந்து குப்பிய கொட்டுனுக்குற? அது மட்டும் இல்லாம உன் கூட வச்சிருக்கிறிய சொட்ட நட்ட அவங்க கிட்ட சேர்ந்த மாவன நீ கட்ட ரசனை கட்ட ஜென்மங்க. அவங்க கூட இருந்தா உன்னை முன்னேறவே விட மாட்டானுங்க. முதல்ல அவங்கள கைட்டி விட பாரு. அதுக்கு முன்னாடி யாருன்னா ஒரு டைரக்டரை போய் பாரியா. ஐயோ, சொல்லவே மறந்துட்டேனே சார். டைம் வேற ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு டைரக்டர் வர சொல்லியிருந்தார் சார், மறந்தே போயிடுச்சு. ஐயோ, முதல்ல அவரை போய் பாரு. போ. சரி சார், சரி சார். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். பெரிய ஆளா வருவே, ஒரு கலக்குவே. நம்மள மறந்துடாத. 5 மணி ஆயிட்டா கால்ல ஆசிட்டு ஊத்துற மாதிரி அவன் கிளம்பி போயிடுறான். நம்ம இந்த ஃபைல் கிட்ட மாரடிக்க வேண்டியதா இருக்கு. இந்த ரீட்டா பொண்ணு இருக்க வச்சு கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா அவ ஏசியா கரெக்ட் பண்ணி போயிட்டா. இங்க யாரோ பாட்டு பாடினாங்களே, யார் அது? ஏமா, அவனை கூட்டின்னு போயிட்டு டிவில சூப்பர் சிங்கர் ப்ரோகிராம்ல பாட வைக்க போறியா என்ன? அவனும் உன்ன மாதிரி இங்க டெம்பரவரியா தான் ஒர்க் பண்றான். என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் இல்ல சார், பாட்டு நல்லா இருந்துச்சு, அதான் அவங்கள பாராட்டணும்னு வந்தேன். எல்லா பொண்ணுங்களும் காதுல ஹெட்போன் மாட்டிக்கின்னு எஃப்எம் ரேடியோ கேட்டுனுக்குது. நீ இவன் பாட்டை கேட்டு ரசிச்சிருக்கிய, பெரிய விஷயம். நாளைக்கு வாமா, அவனை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சரி, நான் வரேன். சரிம்மா, போயிட்டு வாமா. வந்த கொஞ்ச நாள்லயே ஏதாவது சாங் போட்டு கரெக்ட் பண்ணிட்டான். நம்ம பாட ஆரம்பிச்சா பொண்ணுங்க எழுந்து ஓட ஆரம்பிச்சுது. குண்டு என்ன குண்டு கிண்டுக்கிற ஒல்லி லொல்ல? இல்ல குண்டு மேல என்ன விலைன்னு கேட்டேன். நீயும் போகும்போது வரும்போதெல்லாம் என்ன விலைங்கிற வாங்கின படம் தான் காணா. என்ன இல்ல ஃபீஸ் அதிகமா இருக்குமோன்னு யோசிக்கிறேன். சூப்பர் சாங் வருது. பொதுவாக என் மனசு தாங்க ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்க. நீ கேரட்டு சிங்க. செட்டு சூப்பரா இருக்குதே. நம்ம செட்டையும் பாரு எப்படி இருக்குன்னு. அது எப்படியாவது ஆட்டை போடணும். என்ன பண்ணலாம்? அண்ணே, கார்டு. ஆமா, சிம் கார்டு. நான் என்ன போஸ்ட் கார்டு நான் சொன்னேன். உங்க கார்டுண்ணே. இது ஏன் கார்டு இல்லப்பா. ஏன்னா நீங்க வளைஞ்சு நெளிஞ்சு ஆடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்ப விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது சத்தியமா ஏன் கார்டு இல்லப்பா. அட உங்க கார்டா இல்லைன்னா போயிட்டு போகுதுண்ணே. யாராவது அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. இது எடுத்து உங்க செல்ல போட்டு ரிங் கொடுத்தீங்கன்னா அவங்க செல்ல கண்டுபிடிச்சு கொடுத்துடலாம்ல. அடாடாடா, என்ன தங்கமான மனசு உத்தமராசா. உன்னை போல 4 பேர் இருக்கிறனாலதான் வானத்துல இருந்து அப்பப்ப மழை கொட்டுது. யார் இதை தொலைச்சாங்களோ கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். மாட்டாடா மச்சான். சார், என்னடா செல்லு காணாம போயிடுச்சுங்க சார். கம்ப்ளைண்ட் கொடு. டேய், இங்க நான் போலீஸா நீ போலீஸா? நீங்க தான். புர்ரா. கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் சார் வந்திருக்கிறேன். நடந்ததை சொல்லு. நான் அண்ணாசத்துக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாப்ல 1/2 மணி நேரமா உட்காந்துட்டு இருந்தேன் சார். எந்த அழகான செல்லு சார், புது செல்லு சார். அதை யாரும் ஆட்டிய போட்டாங்க சார். டேய், ஏன் சார் அப்படி பாக்குறீங்க? 1 மணி நேரம் உங்க கூட தானே இருக்கேன், ஒண்ணு கூட போவாம. ஒன்ன சொல்லலடா. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இந்த வேங்க முருகன்ட்ட இருந்து எந்த திருடனும் தப்பிச்சு போக முடியாது. யார் சார் அந்த வேங்க முருகன்? நான் தான்டா. ஏய், ரொம்ப டெரரா இருக்கிறீங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். உன் நம்பரை சொல்லு. 9382335615 சார். யாரா அது? நீங்க யாரு பேசுறீங்க? உன் மாமன் பேசுறேன்டா. மாமாவா? ஆமாடா. ஏய், உன் நம்பரை சொல்லு. நான் என்ன கைதியா? எனக்கு நம்பர் எல்லாம் கிடையாது சார். ஏய், செல் நம்பரை சொல்றா. 9 4 4 4 1 சுழியம். சுழியா வடகரின்னு நம்பரை சொல்றா. சார், சைபருக்கு தமிழ்ல சுழியம் சார். சொல்லு. 1 7 4 2. ஏய் சார்,
சார் இங்க அடிக்குது சார் சார் எந்திரி செல்லக்குறா. சார் ஏன் சொல்லு சார். ஏய் செல்லக்குறா. சத்தியமா இதை நான் காசு போட்டு வாங்கினது சார். ஏய் ஓ நம்பரை போட்டா சுவிட்ச் ஆஃப்னு வருது. திருட்டு போன இவ செல் நம்பரை போட்டா உன்கிட்ட இருக்கிற செல்லு ரிங் ஆகுது. செல்லக்குறா. சார் இது ஏன் செல்லு சார். பொய் சொல்லாத. சத்தியமா ஏன் செல்லு தான் சார். ஏய் குறா. அட பாவிகளா, திருட்ட கண்டுபிடிக்க வேண்டிய போலீஸை வச்சே திருடுறீங்களே. சுனாமி சும்மா வரலடா, சும்மா வரல. சார் ரொம்ப நன்றி சார். உங்களை மாதிரி ஆளுங்களை இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி ஆளுங்களை பொழைக்க முடியுது சார். நான் வரேன் சார். ஏய் பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? அண்ணா சதுக்கம் போறதுக்காக பஸ்ஸுக்கு தான் சார் 7 ரூபா சில்லற காசு வச்சிருக்கிறேன். சரி கொடு. 7 ரூபா சில்லற காசா சார்? குறா. கொடுக்குறேன் சார். எதையுமே விட மாட்டாங்க போல் இருக்கேன். இந்தாங்க சார். ஏய் என்ன பஸ்ஸே வரல, நீ எங்க போற? அதான் பஸ்ஸுக்கு வச்சிருந்த காசை புடிங்கிட்டீங்களா? நான் நடந்தே போறேன் சார். நடந்தே போ, உடம்புக்கு நல்லது. ச்சே, இதெல்லாம் ஒரு பழப்பு. டேய் வாங்க சார். என்ன சார் டைரக்டர் பார்த்து வந்துட்டீங்களா? இன்னைக்கு தான் வர சொல்லியிருக்காரு. குட் சார், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். சார் நீங்க பிடிங்க. என்னது என்னது இது? என்னது நமக்கு இது? வேண்டப்பட்ட ஒருத்தனுக்கு ரேஷன் கார்டு வேணும். ஏசிட்ட சொல்லி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க சார். வேண்டிய பட்டவங்கிற யாரு? லஞ்சம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம் போர்டு எழுதினால அவனை. அட பாவி, அவன் எழுதுன போர்டு காய கூட இல்ல, அதுக்குள்ள லஞ்சம் கொடுத்துட்டு போறான். அவன் எங்க அவன்? அப்ப வேண்டாம்னா கொடுத்துருங்களேன். யார் சொன்னது? யார் சொன்னது? அது பாட்டுக்கு சைடுல இருக்கட்டும். அதான பார்த்தேன். எங்க நீங்க திருந்திட்டீங்களோன்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டேன் சார். அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். இந்த ஃபைல் எடுத்துட்டு போயிட்டு ஏசி கிட்ட கொடுத்துட்டு வா போ. ஓகே சார். இவர் என்ன கரெக்ட் பண்ணுது? ஓசிடி வாங்கி கொடுத்து ஏசியை நாமளே கரெக்ட் பண்ணுவோம். மாறன் சார், வா தென்மடி, என்ன விஷயம்? நேத்து பாட்டு பாடினார்ல, அவர் வந்துட்டாரா? யாரு? சீனுவா? அவர் ஒரு டைரக்டரை பார்க்க போயிருக்காருமா. நீ நாளைக்கு வாங்கி அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சரி. சரியா? ஓகேம்மா. சார் அந்த 100 ரூபாய் கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு? ஏசி 50 ரூபாயிலே முடிச்சு தரேன்ட்டாரு. அட பாவி, இவ்வளவு சீப்பா போயிட்டான் அந்த ஆளு. வாழ்க்கை புதிரானது, புரியாதது, விடை தெரியாதது. விடை தெரியும் போது நீ விடை பெற்றிருப்பாய். என்ன அற்புதமான வரிகள். ஏண்டி நாய் யாருதே தெரியலையா? பகல் பூரா அந்த மனுஷனோட தொல்ல, ராத்திரி ஆனா உன் கூட தொல்ல. உங்க 2 பேருக்கிட்டே மாட்டின்ட்டு என் பிராணம் தான் போறது. லைட் ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரமா தூங்கேண்டி. ஏன்னா அந்த ஹார்மோனி பெட்டியை ஏற கட்டுறேல. ஏய் காலரா, அப்படியே பூட்டா, கால் உடையட்டும். ஏண்டா வாங்க. யாரு? ஓ இவங்களா? சின்ன மாடி உடனே வந்துச்சு. சின்ன நாங்க இறங்கிக்கிறோம். நீ இருந்து பேசிட்டு முடிவு பண்ணிட்டு வந்துரு. கொசு மாதிரி இருந்துட்டு என்ன வேலை காட்டுறான் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்களும் இங்கே ஒர்க் பண்றீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இறங்கிட்டாங்க, நீங்க மட்டும் இங்க வந்திருக்கீங்க. உங்களை பார்த்ததும் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். ஆமா, உங்க பேர் என்ன? தேன்மொழி. தேன்மொழி, ஸ்வீட் நேம். தேங்க்ஸ். ஆடா பாறா, என்ன சீனு இங்க நின்னு சீனு போட்டுக்கிற போல இருக்க. தென்மொழி, நேத்து நீ பார்க்கணும்னு சொன்னல, அவர் இவர்தான். தென்மொழி, இவருக்கு பிடிச்ச ஒரே மொழி மியூசிக் 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 தான். புறா பாக்குறதுக்கு அழகா இருக்கும், ஆனா அதை கத்துச்சுன்னு வச்சுக்க ஈவில் டெத் பேய் கத்துற மாதிரி இருக்கும். குயில் பாக்குறதுக்கு கருப்பா இருக்கும், ஆனா அது கூவிச்சுன்னா இனிமையா இருக்கும். இவரும் குயில் தான், இசை குயில். மறையற கிஞ்ச மூக்கா. அப்புறம் தேனே சொல்ல மறந்துட்டேன், சாரு சினிமால இருக்காரு. ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவாரு. பெரிய ஆளுன்னா முடியெல்லாம் நரைச்சு போய் வயசாகி வருவான்னு நினைச்சுக்காத. அப்புறம் இன்னொரு விஷயம், சீனு ரொம்ப நல்ல பையன், நீ ஃப்ரீயா பேசினுக்கலாம். வரட்டுமா? தேங்க்ஸ் மாமா. எது பத்தியா, ஃப்ரீயா பேசினுருக்குன்னு சொன்னது எவ்வளவு தப்பா போயிடுச்சு. சரி வர வர, சரி பேசினிருக்கு ஜாலியா. நல்ல வரிகள். பூவே இவளா, பூந்தோட்டமும் இவளா, காதலி இவளா, காதல் தேவதை இவளா. இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. சினிமால நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. நீங்க சினிமால பெரிய ஆளா வருவீங்க.
டைம் ஆயிடுச்சு, அப்புறமா பார்க்கலாம். ஓகே